வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் 12/4/2026 முதல் 18/4/2026 வரை, பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரை ரிஷபராசிக்கு உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், செவ்வாய், புதன் அணிவகுத்து 3 கிரகம் 1 கோடி அமர்ந்திருப்பது, லாபஸ்தானத்தில் 3 கிரகம் இருப்பது மிகவும் சிறந்தது. 12க்கும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், 2க்கும் 5ம் கூடியவர் கிரகம் புத பகவான் அமர்ந்து தொழில் மிகவும் மேன்மை அடையக்கூடிய காலமே. நம்ம செய்ய வேண்டிய வேலையில் குடும்பஸ்தானம் பலம் பெற்றிருக்குதா, தெய்வஸ்தானம் பலம் பெற்றிருக்குதா அப்படின்லாம் நம்ம யோசனை வரும். இப்போ குடும்பஸ்தானம் பலம் இல்லை, இப்போ குடும்பத்தில் நிர்வாகம் இல்லைன்னு, தெய்வஸ்தானம் இல்லை, குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னு. ஆனால் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தன்மையே உண்டு. அனைத்து கிரகம் உங்களுடைய சுபத்தன்மையோடு செயல்படுது. ரிஷபராசி அன்பர்கள் ஜெயிக்கிறதுக்குன்றே பிறந்தவர்கள். ஒரு ராசிநாதன் ஒரே ஸ்தானத்தில் இருப்பினும் உங்களுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் அமர்ந்து, அதே போல் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுபத்தன்மையோடு இருக்குது. ஒரு கேந்திரத்தில் ராகு பகவான், கேது சேர்ந்து இருப்பது மிகவும் சிறப்படையக்கூடிய காலமே. ஆகவே சந்திரனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன தடுப்பாற்றம், மனதில் ஏற்படக்கூடிய ஐயப்பாடு களையக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். குடும்பம் மேன்மை அடையக்கூடிய தன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். இத்தனை நாள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. நிலப்பழங்கள்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை, ஒரு வீடு வாங்கணும்னு பிரச்சனை இருந்தது. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து அதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே உங்களுக்கு ஒரு சொத்து அமையக்கூடிய தன்மையை கொடுத்துரும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மிக விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். பயமின்றி செயல்படக்கூடிய தன்மையை உடையவர்கள் நீங்கள். லட்சுமிகரம் உடையவர்கள் நீங்கள். லட்சுமி கடாட்சம் பெற்ற ராசி உங்களுடைய ராசி. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் மிகவும் கூர்மையாகவே செய்து கொண்டே இருப்பீர்கள். நம்ம எது செஞ்சாலும் நம்ம அதில் வெற்றி பெறணும், சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மனதில் எப்பவுமே ஒரு மேல்நோங்கி இருக்கக்கூடிய காலம். ஆகவே தைரியமாக இருந்து செயலாற்றக்கூடியவர்களே நீங்கள் தான். அப்படி இருக்கிறவர்கள் ஒரு தோல்வியினால் சந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மனதில் இடம் கொடுக்காது. தோல்வி என்றாலே என்னன்னு பயத்தோடு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். ஆகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் மனம் தளராமல் செயலாற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்போ செயலாற்றக்கூடிய தன்மை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆகவே ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் தொழிலில் கவனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே தனப்பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய தன்மை, லட்சுமிகரம் உருவாகக்கூடிய தன்மை உருவாகுது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு வாகனம் வாங்கினா நல்லா இருக்கும், கண்டிப்பாக வாங்கலாம். 4ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 12ல் மறைகிறார். ஆனால் செவ்வாய் பகவான் வாகன யோகம் கொடுத்துருவார். ஆகவே இந்த வாகன யோகம் சனி பகவானோட சேர்ந்திருக்கணும். ஒரு யுத்த கிரகம், சனியின் செவ்வாய் சேர்ந்தாலே ஒரு யுத்த கிரகம். ஆகவே 1க்கு 2 முறை ஆலோசனை செய்து சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும். ஆகவே ஒரு பொருள் வாங்கணும்னா முனைப்போடு செயல்பட வேண்டும். எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாங்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும். ஆகவே ரிஷபராசி என்பது குழந்தைகளாக இருந்தால் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை உருவாகும் அவங்களுக்கு. ஆகவே இந்த நேரத்தில் அவங்களுக்கு கவனமாக இருந்து இறைவனை சார்ந்து இருப்பதே சிறந்தது. அதுவும் மகாலட்சுமி தெய்வ வழிபாடு, லட்சுமி தேவி வழிபாடு செய்தாலே ரிஷபராசி அன்பர்களுக்கு
கைமேல் பலன் கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்கள் தன்னுடைய நட்சத்திரத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரிஷபராசி என்பவர்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்தணும். ஆகவே நீங்க ஒரு கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரத்தை சென்று மாலை பொழுதுல சிவபெருமான் வழிபாடு செய்து வரணும். செய்ய 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 உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். நீங்க ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரங்களா இருந்தால் மிருகஷிஷ நட்சத்திரத்துல போய் முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்து வரும்போது சர்ப்ப தோஷங்கள்லாம் விலகும். நட்சத்திர கூட்டம் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு உண்டான தன்மை நம்மளுக்கு மாறும். அதே மாதிரி நீங்க ஒரு மிருகஷிஷ நட்சத்திரமா இருந்தால் சிவபெருமான் வழிபாடு திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி நீங்க தவறாம செய்து வர வர உங்களுக்கு கிரக பலன் என்னவாக இருந்தாலும் வழிபாடு பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய காலமே நீங்க வெற்றி பெற்று வாழணும். எந்த விதமான அசைவு என்று அசைவற்ற கிரகத்தை அசைவென்று நம்ம செயல்படணும். ஆகவே அனைத்து வகையிலும் நீங்க வெற்றி பெற்று வாழ சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயபாலாஜி. வாழ்க.